ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கையும் குடமிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு குடமிளகாயும் இந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கு. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகம் பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பத்து பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, தக்காளி நல்லா வெந்து சாஃப்டானா போதுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம லேசாக எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாங்க. ஒரு 50% அளவுக்கு உருளைக்கிழங்கு எண்ணெயில் வதங்கினா போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்த குடமிளகாயும் லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வதக்கினா போதுமானது. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. குடமிளகாயும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே எண்ணெயில் சின்னதாக 3 துண்டு பட்டை 4 கிராம்பு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இந்த மசாலா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா திக்காக தான் இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம்.
உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. மசாலாவும் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்த குடமிளகாயை சேர்த்துடலாம். குடமிளகாய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20 செகண்ட் கொதிச்சா போதும். குடமிளகாய் வந்து ரொம்ப வேகக்கூடாது. அவ்வளோதாங்க, நல்ல கமகமன் வாசனையோட உருளைக்கிழங்கு குடமிளகாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, சேமியா இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.